இன்றைய முக்கிய செய்திகள். 18 ஆண்டு இழுபறிக்கு பிறகு இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே வர்த்தக ஒப்பந்தம். சொகுசு கார்கள் முதல் உணவுப் பொருட்கள் வரை விலை கணிசமாக குறைய வாய்ப்பு. நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். உரிமைகளை பாஜக அரசு பறிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. பெண்கள் சுதந்திரமாக மரியாதையுடன் அச்சமின்றி வாழ்வதற்கு உரிய கட்டமைப்பு திராவிட மாடல் அரசு உருவாக்கும் என உலக மகளிர் மாநாட்டில் ஸ்டாலின் வாக்குறுதி. தென்கொரியாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 10% கூடுதல் வரி. வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவேற்ற தாமதம் செய்ததால் ட்ரம்ப் அதிரடி. வணக்கம். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளிடையே 2007ஆம் ஆண்டு தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்கியது. பின்னர் 2013ஆம் ஆண்டு இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெற்றது. எனினும் இதில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் டெல்லி வந்துள்ள ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன், ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ காஸ்டா மற்றும் வர்த்தக குழுவுடன் இந்திய தரப்பில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல், வர்த்தகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் மற்றும் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து 18 ஆண்டு காலமாக நீடித்து வந்த தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது. இதைத் தொடர்ந்து டெல்லி ஐதராபாத் இல்லத்தில் உர்சுலா வான் டெர் லேயன், ஆண்டனியோ காஸ்டா ஆகியோருடன் பிரதமர் திரு மோடி இன்று ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு வெளியே வந்த மூவரும் கரங்களை உயர்த்தி வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிந்ததாக தெரிவித்தனர். பின்னர் பேசிய திரு மோடி, ஐரோப்பிய யூனியன் மற்றும் இந்தியா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் இதனை அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்று மக்கள் அழைப்பதாகவும் கூறினார். भारत और यूरोपियन यूनियन के बीच एक बहुत बड़ा एग्रीमेंट, दुनिया में लोग इसकी चर्चा मदर ऑफ ऑल डील्स के रूप में कर रहे हैं. ये समझौता भारत के 140 करोड़ लोगों और यूरोपीय देशों के करोड़ों लोगों के लिए बहुत बड़े अवसर लेकर आया है. இந்த ஒப்பந்தம் இந்திய உற்பத்தி துறைக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என்று திரு மோடி தெரிவித்தார். மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த ஒப்பந்தத்தால் ஐரோப்பிய கூட்டமைப்பில் உள்ள 27 நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தகம் மேற்கொள்ள முடியும். ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு வரி ரத்து அல்லது வரி குறைப்பின் மூலம் அந்த பொருட்களை குறைந்த விலையில் வாங்க முடியும். ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே தற்போது 180 பில்லியன் யூரோவாக உள்ள வர்த்தகம் அடுத்த சில ஆண்டுகளில் 2 மடங்காகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு அமலுக்கு வரவுள்ள இந்த வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் 90% பொருட்களுக்கான வரியை ஐரோப்பா ரத்து செய்யும். பதிலுக்கு அங்கிருந்து இறக்குமதியாகும் 93% பொருட்களுக்கான வரியை இந்தியா நீக்கும். ஐரோப்பாவில் கல்வி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட 144 சேவை சார்ந்த துறைகளில் இந்தியா கால் பதிக்க முடியும். இந்தியாவில் உள்ள 102 துறைகளில் ஐரோப்பிய நாடுகள் தடம் பதிக்க முடியும். ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதியாகும் BMW, வோக்ஸ்வேகன், ரெனால்ட் உள்ளிட்ட கார்களுக்கான வரி 110%இலிருந்து 10% குறைக்கப்பட உள்ளது. இதனால் இந்த வகை சொகுசு கார்களின் விலை கணிசமாக குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது ஆலிவ் எண்ணெய், மதுபானங்கள், பிரெட், பிஸ்கெட், பாஸ்தா, சாக்லேட், கண்ணாடி, இயந்திரங்கள், மருத்துவ உபகரணங்கள், ரசாயனங்கள் ஆகியவற்றின் விலையும் குறைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற அலுவல்கள் குறித்து எதிர்க்கட்சிகளுக்கு முன்கூட்டியே தெரிவிப்பதில்லை என்றும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளை மத்திய பாஜக அரசு பறிப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். சுதந்திர இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதல் முறை. இந்த கூட்டத்தொடரின் முதல் அமர்வு அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரையும், இரண்டாவது அமர்வு மார்ச் 9 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளன. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முன்னிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விரிவான விவாதம் நடத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். SIR, மேற்கு வங்கத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, அமலாக்கத்துறை மற்றும் விசாரணை அமைப்புகளை தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் தவறாக பயன்படுத்துவது குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியதாகவும், இதுகுறித்த எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு கேட்பதுடன் எதிர்க்கட்சிகளை பேச அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அக்கட்சியின் MP திருமதி சாகரிகா கோஷ் தெரிவித்துள்ளார்.
ஆளுநர் பிரச்சனை, தமிழக மீனவர் பிரச்சனை, சாதிவாரி கணக்கெடுப்பு, கச்சத்தீவு பிரச்சனை, அமெரிக்க வரி விதிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தியதாக திமுக எம்பி திரு டி.ஆர். பாலு கூறினார். அரசாங்கத்தினுடைய நிர்வாகி ஒருத்தரும் அதே போல ஸ்ரீலங்காவினுடைய நிர்வாகி 2 பேரும் கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட்ல அதை கொடுத்துருக்காங்க, கச்சத்தீவை வழங்கியிருக்காங்க. இது நடைமுறை சாத்தியம் இல்லாது, தவறு செஞ்சது தவறு என்பது மட்டுமல்ல, இதை திரும்ப பெறணும். மதுரை கோவை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி வேண்டும். 100 நாள் வேலை திட்டம் மன்ரேகாங்கிற பேர்ல மிகச்சிறப்பாக போய்கொண்டிருந்த நேரத்தில் அவர் திடீரென வேற ஒரு பேர்ல நம்முடைய வாயில் நுழையாத ஒரு பேர்ல கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகளுக்கு கெடுதல் விளைக்கின்ற ஒரு திட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். நாடாளுமன்ற அலுவல்கள் மசோதாக்கள் குறித்து எதிர்க்கட்சிகளுக்கு முன்கூட்டியே தெரிவிப்பதில்லை என்று காங்கிரஸ் எம்பி திரு சுரேஷ் குற்றம் சாட்டினார். மக்களுக்கான முக்கிய பிரச்சனைகள் குறித்து அவையில் பிரச்சனை எழுப்ப உள்ளதாக அவர் கூறினார். அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உத்தரவாதமான உரிமைகளை அழிப்பதுடன் அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களை செயலிழக்க செய்வதாக மத்திய அரசு மீது காங்கிரஸ் எம்பி திரு பிரமோத் திவாரி குற்றம் சாட்டினார். ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களையே முக்கிய பதவிகளில் மத்திய அரசு நியமிப்பதாகவும் இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்றும் அவர் தெரிவித்தார். பெண்கள் சுதந்திரமாக மரியாதையுடன் அச்சமின்றி வாழ உரிய கட்டமைப்பை திராவிட மாடல் அரசு உருவாக்கும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் உலக மகளிர் உச்சி மாநாட்டை இன்று தொடங்கி வைத்த அவர் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம், மகளிர் விடியல் பயணத்துக்கான பேருந்துகள், மகளிர் காவலர்களுக்கான வாகனங்கள், மகளிர் பிங்க் ஆட்டோ உள்ளிட்டவற்றையும் திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லும் மாநிலமாக தமிழ்நாடுதான் உள்ளது என்றார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க எந்த நிறுவனம் முன்வந்தாலும் அதன் மூலமாக எத்தனை பெண்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற முதல் கேள்வியை கேட்பது தமது வழக்கம் என்று அவர் குறிப்பிட்டார். தனியார் நிறுவனங்களில் பெண்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் ஒதுக்கப்படுவதாக கூறிய திரு ஸ்டாலின் பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்வதிலேயே நாம் திருப்தி அடைந்துவிடக் கூடாது என்றார். அனைத்து துறைகளிலும் உயர் பொறுப்புகளிலும் ஆண்களுக்கு சரிநிகராக பெண்கள் இருக்க வேண்டும் என்ற அவர் அதற்காகத்தான் உலக வங்கியின் 1185 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை அரசு தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். பாலின இடைவெளியை குறைத்தால் பொருளாதாரம் வேகமாக வளரும் என IMF அமைப்பு கூறியிருப்பதாக சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்ற இலக்கை அடைவதில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பெண்கள் மரியாதையான ஊதியத்தை பெற்று சுதந்திரமாக வாழ திராவிட மாடல் அரசு உழைக்கும் என்று அவர் உறுதி கூறினார். ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வாழ, பெண்கள் மரியாதையான ஊதியத்தை பெற்றிட, பெண்கள் தொழில் முனைவர்களாக மாற, பெண்கள் எந்தவித அச்சமில்லாமல் வாழ எனது தலைமையிலான உங்க திராவிட மாடல் அரசானது உரிய கட்டமைப்பை உருவாக்கும், அதற்காக தொடர்ந்து உழைக்கும். கலைஞர் ஆட்சியில் குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை, பெண் காவலர்கள், கிராமப்புற பெண்களின் மேன்மைக்காக மகளிர் சுய உதவி குழுக்கள், உள்ளாட்சிகளில் இடஒதுக்கீடு உள்பட பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை திரு ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். தமது தலைமையிலான திராவிட மாடல் அரசும் பெண்களின் சமூக பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் விடியல் பயணம், புதுமை பெண், தோழி விடுதிகள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்பட பல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். தென்கொரிய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 15% இருந்து 25% உயர்த்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். 2வது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் இந்தியா, ஜப்பான், கனடா, தென்கொரியா, மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீதான வரியை உயர்த்தி அறிவித்தார். வரியை குறைக்க இந்த நாடுகள் அமெரிக்க வர்த்தக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதன்படி பேச்சு நடத்திய வியட்நாம், அர்ஜென்டினா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் நிபந்தனையை ஏற்றதால் அந்த நாடுகளின் பொருட்களுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டது. இந்தியாவுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வரியை குறைப்பது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ட்ரம்ப் மற்றும் தென்கொரிய அதிபர் லீ ஜேங் மியோங் இடையே வரி குறைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது அமெரிக்காவில் $350 பில்லியன் அளவுக்கு தென்கொரியா முதலீடு செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் நிபந்தனை விதித்தார். இதனை தென்கொரிய அதிபர் ஏற்றுக்கொண்ட நிலையில் டாலருக்கு எதிரான தென்கொரிய நாணயமான வோன் மதிப்பு 7% சரிந்துள்ளதால் தற்போதைய நிலையில் இவ்வளவு பெரிய தொகையை அமெரிக்காவில் முதலீடு செய்வது சரியல்ல என்று அந்நாட்டு பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தனர். $350 பில்லியன் முதலீடு செய்வது வான் மதிப்பை மேலும் வலுவிழக்கச் செய்யும் என்று தெரிவித்துள்ள நிதியமைச்சர் கூ யங் சால் இந்த ஆண்டின் முதல் பாதியில் முதலீட்டுக்கு வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளார். அமெரிக்க முதலீட்டுக்கு தென்கொரிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரீ சாங் யாங் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் ஒப்புதலும் பெற வேண்டியுள்ளதால் வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஒப்புக்கொண்டபடி உடன்பாட்டை செயல்படுத்த தவறியதாக கூறி தென்கொரியாவிலிருந்து இறக்குமதியாகும் கார்கள், மரக்கட்டைகள், மருந்துகள் உள்ளிட்டவற்றுக்கான வரி 15 இருந்து 25% உயர்த்தப்படுவதாக ட்ரூத் சோஷியல் தளத்தில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த மிரட்டலை தொடர்ந்து வர்த்தக முதலீடு தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு நவம்பர் மாதமே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ள தென்கொரிய ஆளும் ஜனநாயக கட்சி அடுத்த மாதம் மசோதாவுக்கு ஒப்புதல் பெறப்படும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஜய் கதாநாயகனாக நடித்துள்ள இப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் தயாரிப்பாளர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி திருமதி பி.டி. ஆஷா ஜனநாயகன் படத்தை மறுஆய்வு செய்ய பரிந்துரைத்த தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவை ரத்து செய்தார். மேலும் அந்த படத்துக்கு உடனடியாக யுஏ தணிக்கை சான்றிதழ் வழங்க அவர் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து தணிக்கை வாரியம் சார்பில் தலைமை நீதிபதி திரு ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்திருந்தனர். இந்நிலையில் இன்று தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி அமர்வு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்தது. ஜனநாயகன் படத்திற்கு எதிரான புகாரில் தீவிரமான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளதாகவும், எனவே அதை ஆய்வு செய்ய தணிக்கை வாரியத்துக்கு உரிய அவகாசம் வழங்கியிருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். தனி நீதிபதி வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் தயாரிப்பாளர் மனுவில் திருத்தம் செய்து தாக்கல் செய்ய அனுமதி வழங்கினர். சென்னை உயர்நீதிமன்ற அமர்வின் உத்தரவால் ஜனநாயகன் படம் வெளியாவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலை என்பதை நடைமுறைப்படுத்த கோரி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தற்போது வங்கிகளில் 2 மற்றும் 4வது சனிக்கிழமைகள் விடுமுறையாக உள்ள நிலையில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை அளிக்க வங்கி ஊழியர்கள் நீண்டகாலமாக கோரி வருகின்றனர். இது தொடர்பாக 2 நாட்களுக்கு முன் மத்திய அரசுடன் வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனால் திட்டமிட்டபடி நாடு முழுவதும் 8 லட்சம் வங்கி ஊழியர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னை பாரிமுனையில் வங்கி ஊழியர்கள் நடத்திய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. எல்லா சனிக்கிழமையும் விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று, அதற்காக திங்கள் முதல் வெள்ளி வரை 40 நிமிஷம் கூடுதலாக பணியாற்றுவதற்கும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். வங்கி நிர்வாகிகள் ஒத்துக்கொண்டு அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டு 2 ஆண்டு ஆயிடுச்சு. 3 முறை வேலை நிறுத்தத்துக்கு அறைவுகள் எடுத்து உடனடியாக இதை கவனிக்கிறோம் என்று அரசு சொன்ன காரணத்தினால் அந்த வேலை நிறுத்தங்கள்லாம் ஒத்தி வைச்சோம். ஆனால் இன்றைக்கு 2 வருடமாக ஒன்றிய அரசாங்கம் தாமதம் செய்து வருகிறது. திருப்பூர், பொள்ளாச்சி, கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். வேலை நிறுத்தம் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் இணைய வங்கி சேவை போன்ற டிஜிட்டல் சேவைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படாவிட்டாலும் ஆங்காங்கே ஏடிஎம்களில் பணம் எடுப்பதில் வாடிக்கையாளர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். கரூரில் பேருந்து நிலையம், தலைமை தபால் நிலையம் உள்ள பகுதிகள், மனோகரா சந்திப்பு உள்ளிட்ட இடங்களில் டபுள் என்ஜின் அல்ல டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்ற வாசகத்துடன் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. சுவரொட்டியில் ரயில் என்ஜின் மீது திரு மோடி, எடப்பாடி திரு பழனிசாமி, திரு அன்புமணி, திரு டிடிவி தினகரன், திரு ஜி.கே. வாசன் ஆகியோர் ஏறி நிற்பது போன்ற படம் அச்சிடப்பட்டுள்ளது. மதுராந்தகத்தில் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு மோடி 2026 தேர்தலுக்கு பின் அதிமுக, பாஜக ஆகிய இரட்டை என்ஜின்கள் கொண்ட ரயில் தமிழ்நாட்டில் ஓடும் என பேசினார். இதை விமர்சிக்கும் வகையில் மதுரை மாவட்டம் மேலூரிலும் பேருந்து நிலையம், பெரிய கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அடிமைகளை விரட்டுவோம், தமிழ்நாட்டை காப்போம் என்ற வாசகங்களும் சுவரொட்டியில் இடம்பெற்றுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் நெல் அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் நெற்களம் அமைத்து கொடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கான்சாபுரம், கொடிக்குளம், தானிப்பாறை, சுந்தரபாண்டியம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பிரதானமாக நெல் பயிரிடப்படுகிறது. தற்போது கூமாப்பட்டி பகுதியில் அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் நெற்களம் இல்லாததால் ரஹமத் நகர் புதிய பாலத்தில் நெல்மணிகளை விவசாயிகள் உலர வைப்பதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் நெற்களம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரியுள்ளனர். தனியார் கிராஃபைட் கனிமவள சுரங்கம் அமைக்கும் திட்டத்துக்காக 5 கிராமங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை அருகே அரசனூர், இலுப்பைக்குடி, தமராக்கி, கிளாத்தரி, குமாரப்பட்டி ஆகிய கிராமங்களில் 1565 ஏக்கர் நிலம் கிராஃபைட் சுரங்கத்துக்காக கையகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதியிலிருந்து இலுப்பைக்குடியில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக
ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய பூமியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு பேரணியாக நடைபயணமாக சென்று மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இருக்கிறோம். மனு கொடுக்கின்ற பட்சத்தில் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு செல்கிறோம். மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்காத பட்சத்திலே எங்களுடைய பெரியோர்கள் மற்றும் தலைவர்களோடு கலந்து ஆலோசித்து அடுத்த நடவடிக்கை குறித்து அறிவிப்போம். நெய்வேலி சுரங்க விரிவாக்கத்துக்கு 2005 முதல் 2009 ஆண்டு வரை வீடு நிலம் கொடுத்த விவசாயிகள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC சுரங்கம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2023 ஆண்டு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு NLC நிர்வாகம் வழங்கியது போல இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி தர வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வேண்டும் என்று அவர்கள் கோரி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் 2வது சர்வதேச முனையத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. விமான நிறுவனங்களின் ஊழியர்கள், பயணிகளை வெளியேற்றிய தீயணைப்பு வீரர்களும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஒரு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. தீ விபத்தில் சில ஆவணங்கள் எரிந்து புகைமண்டலம் ஏற்பட்டதால் பயணிகள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக விபத்து நேரிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 320 புள்ளிகள் அதிகரித்து 81,857 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 127 புள்ளிகள் உயர்ந்து 25,175 புள்ளிகளாக முடிவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,19,680 ரூபாயாகவும், ஒரு கிராம் 14,960 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 12 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 387 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளை பாஜக அரசு பறிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பெண்கள் சுதந்திரமாக மரியாதையுடன் அச்சமின்றி வாழ உரிய கட்டமைப்பை திராவிட மாடல் அரசு உருவாக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.